Hi friends, welcome to Lunchbox. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்பவே சுவையான காரசாரமான chettinadu chicken gravy எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த கிரேவி ஒயிட் ரைஸ்க்கு மட்டும் இல்லங்க, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்குமே பர்ஃபெக்ட்டான காம்போவா இருக்கும். இந்த கிரேவி செய்யறது ரொம்பவே சிம்பிள் அண்ட் இதை ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப கண்டிப்பாக செய்வீங்க. கிரேவி செய்யறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் 2 பெரிய டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு கைப்பிடி சோம்பு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதங்கினதுக்கப்புறமா அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. எப்பயுமே மிளகாத்தூள் நம்ம லாஸ்ட்டில் சேர்க்குறதுக்கு பதிலாக இந்த ஸ்டேஜில் சேர்த்திங்கன்னா நம்மளோட கிரேவி கலர்ஃபுல்லாக இருக்கும். 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பொடியாக நறுக்கின தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வரதுக்கு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்ததுக்கப்புறமா உப்பு சேர்க்கும் போது தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். நீங்கள் மிளகாத்தூள் மட்டும் போட்டாலே போதும். எனக்கு பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் பிடிக்குன்றதுனால நான் பச்சை மிளகா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவையான அளவு சிக்கனை முன்னாடியே மேரினேட் பண்ணிக்கோங்க. மேரினேட் பண்ணுறதுக்கு புளிப்பில்லாத தயிர், மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் மேரினேட் பண்ணி வச்ச சிக்கனை அது கூட சேர்த்துக்கோங்க. இந்த செட்டிநாடு சிக்கனோட ஸ்பெஷலே அந்த செட்டிநாடு மசாலா தான். இந்த கிரேவிக்கு எந்த விதமான எக்ஸ்ட்ரா கடை சிக்கன் மசாலாவோ கரம் மசாலாவோ நம்ம சேர்க்க போகிறது கிடையாது. அந்த மசாலா எப்படி அரைக்கணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம வதக்கி வச்ச மசாலா கூட சிக்கனை நல்லா ஒரு சேர பரட்டி விட்டுக்கோங்க. செட்டிநாடு மசாலா செய்கிறதுக்கு மிதமான சூட்டில் ஒரு வாணலில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், மல்லித்தூள், மிளகு, சோம்பு, காரத்துக்கு ஏற்ப வரமிளகா, 1/2 கப் துருவின தேங்காய் சேர்த்து வதக்கி தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஆற விட்டு மசாலா பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. சாரிங்க, வதக்கும் போது ஷூட் பண்ண மறந்துட்டேன். இப்போ நம்ம அரைச்ச மசாலா பொடியை சிக்கனோடு சேர்த்து நல்லா வதங்க விட்டுறலாம். நம்ம சேர்த்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா சிக்கனோடு சேர்த்து வதக்கிக்கோங்க. நார்மலாக வெஜ் நான்வெஜ்னு இல்லைங்க, எந்த கிரேவியுமே டேஸ்ட்டாக வர்றதுக்கு அந்த கிரேவியில் ஆட் பண்ண மசாலாஸோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து வேக விட்டிங்கன்னா கிரேவியில் பச்சை வாசனை வராது. அதே போல் சிக்கனில் எப்பயுமே தானாகவே தண்ணி விடும். அதுவே சிக்கன் வேகிறதுக்கு போதுமானது. நீங்கள் உங்கள் கிரேவியோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ப தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதே கிரேவி நீங்கள் குக்கரில் செய்கிறதா இருந்தால் குக்கரில் 1லேருந்து 2 விசில் விட்டு சிக்கனை வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் இங்கே வாணலில் மூடி 3லேருந்து 4 நிமிஷம் சிக்கனை வேக விட்டு எடுத்துக்கிறேன். பார்க்கவே எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். அவ்வளோதாங்க, நம்மளோட சுவையான காரசாரமான செட்டிநாடு சிக்கன் கிரேவி தயார்.
எப்பவும் ஒரே மாதிரி வழக்கமான முறையில் சிக்கன் கிரேவி செய்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மசாலா வறுத்து அரைச்சி கிரேவி செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக இதோட டேஸ்ட் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிம்பிளான செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலை மேலே சேர்த்து கார்னிஷ் பண்ணி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க. சுட சுட சாதத்து கூட இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா அல்டிமேட் காம்போவாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் ரோஷினி விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் அண்ட் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க.